முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், தொழுகை கூடுங்கிற விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டால், யூத நசாராக்கள் தலைமுடிக்கு தாடிக்கு சாயம் பூசுவது இல்லை. இப்போ காலி போகும், நீங்கள் அவங்களுக்கு மாறு செய்யுங்கள், தலைமுடி வெள்ளையாக வைக்காதீங்க, அதுக்கு நீங்கள் சாயம் பூசுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு புகாரியில் 5899வது ஹதீஸில் வந்திருக்கிறது. அதே மாதிரி நசையில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன வருதுன்னா, கையுரு ஷைப, நிறையை மாற்றுங்கள், நிறைய காட்டாதீங்க, நிறைய இருந்தால் நிறைய மாற்றுங்கன்னா இந்த கலர் கொடுங்க, யூதர்களுக்கு ஒப்பாக நடக்காதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இதை செய்யுங்க, அது வலியுறுத்தி வர சொல்கிறாங்க. இது அபூபக்கர் உங்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபாவை கூட்டிகிட்டு வருவாங்க, வெள்ளையர்னு தலைமுடி இருக்கும், இவர் ஏன் இப்படி கொண்டு வர்றீங்க, மாற்றிட்டு வாங்கங்குவாங்க. அந்தளவுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிறது ரசூலுல்லாஹ் விரும்பலை, டை அடிக்க தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் மருதாணி சாயம் வேறு சில பொருள்களை வச்சு செஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சாயம் அது அடிக்கும் பொழுது கூடாது என்றால் செஞ்சுருப்பாங்களே, எப்படி அடித்து உடனே கழுவுறது இல்லையே, டை அடித்தாங்கன்னா ஒரு வாரம் 10 5 நாளைக்கு இருக்குமே. அப்போ நீங்கள் சாயம் பூசிக்கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த பூசின பிறகு கூடாது என்றால் அதை பூச சொல்லி ஆர்டர் பண்ணியிருப்பாங்களா? அதனால் டை அடிக்கிறதுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும் பொழுது அது ஒரு காலத்தில் என்ன செய்யாது, ஒழுவையோ தொழுகையோ பாதிக்காது. இன்னும் சொல்ல போனால் டைங்கிறது அது ஒரு மை தான், பெயிண்ட் தான் தண்ணியை தடுக்கும். நெயில் பாலிஷ் இருக்குன்னு வைங்களேன், அந்த நெயில் பாலிஷை பூசணும்னா அது உள்ள தண்ணி போகிறத தடுத்துரும். அந்த நெயில் பாலிஷ் பெயிண்ட் மாதிரி என்ன செய்ய நிற்கும். ஒரு அதே கைக்குட்டையை ஒரு மருதாணி சாயத்தில் முக்கிட்டு அப்புறம் அதில் தண்ணியை ஊற்றினா இறங்கும் தண்ணி. அப்போ தண்ணியை தடுக்கலை. இந்த சாயங்கள் தண்ணீர் ஊடுருவதை தடுக்க காணாம். அந்த நெயில் பாலிஷ் மாதிரியான ஒரு கடின பொருள்கள் இருக்குது பாருங்கள், அது தடுக்கும். அப்போ நெயில் பாலிஷ் போட்டால் ஒழுகக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்போ நெயில் பாலிஷ் தான் அதுலேயும் வித்தியாசமாக அந்த சாயம் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால், நெயில் பெயிண்ட் இல்லாத முறையில் இந்த மருதாணி மாதிரிலாம் கொடுக்குறாங்க. நெயிலுக்கு என்ன செய்கிறது, கலர் கொடுக்குறாங்க. அது தப்பு கிடையாது. அப்போ அடிப்படை என்னன்னு கேட்டால், இது ஒழுவை முறிக்கிறதுக்கோ தொழுகை முறிக்கிற மேட்டே கிடையாது. இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் கண்ணுங்கரையர் அடுப்பு கறி மாதிரி உள்ள கலரை தவிர்த்து கொண்டு பாக்கி எந்த கலரில் வேணாலும் செய்யலாம். நீங்கள் சாயம் போட்டுக்கொள்ளலாம், போட்டுக்கொள்ள நல்லது.